என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவங்க போட்ட பணத்தை விட ₹1 அதிகமாக வந்துருச்சுன்னா அது சக்ஸஸ். 2 ஹாஃபா பிரிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் என்ன? செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் என்ன? அழகுசாமி குதிரை முடிஞ்ச டயத்தில் நானாக ஃபீல் பண்ணேன். என்னென்னா வந்து ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பேக் டு பேக் ஹேட்ரிக். ஆமாம். ஸோ பேக் டு பேக் வந்து ஹிட்டு. ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் அந்த ஃபெயிலியரை பார்க்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் 10 படம் ஃபெயிலியர் கொடுப்பேன் நினச்சி பார்க்கல. ஸோ பட் ஒவ்வொரு முறையும் வெளியில் நான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நான் பேச அடுத்தடுத்த வேலைகள் செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த தோல்வியில் ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின்லேருந்து நான் கம்பேக் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அது பெரிய போராட்டம் தான். ஃபஸ்ட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது வந்து நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ் தான் வந்து எப்பயுமே என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு 7 படத்துடைய ஹிட்டு காரணம். அட்டமெண்ட் பயங்கரமாக அட்டமெண்ட்டாக இருப்பேன். ஸோ அதுதான் வந்து சரி நம்ம நினச்சதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய போராட்டம். செகண்ட் திங், இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டது எங்கிட்டேருந்து அந்த அடமெண்ட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் தான் என்னுடைய தோல்வி காரணம்.